நன்மைகள் என்று எண்ணி அதை ஒதுக்காமல் அதில் இருக்கும் நன்மைகளை என்ன என்று அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் குரங்கு வெற்றிலை அல்லது குருவிச்சி பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடிவகை தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குரங்கு வெற்றிலை அப்படிங்கிற பெயர் எதற்கு ஏன் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வெற்றிலையை குரங்கு உண்ணுவதை நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா அதிக காரத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறதுனால. ஆனால் இந்த குரங்கு வெற்றிலை அப்படிங்கிறது பார்ப்பதற்கு வெற்றிலை போல இருந்தாலும் இதோட சுவை சிறிதளவு இனிப்பு கலந்த புளிப்பு இருக்கும். அதனால் குரங்குகள் கூட சமயத்தில் இந்த வெற்றிலையை பிரித்து உண்ணு கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அல்லது இதற்கு குருவிச்சி பழம்னு பேர். இந்த கொடியிலிருந்து வரக்கூடிய பழம் பார்ப்பதற்கு மிக அழகான சிவப்பு அல்லது கருஞ்சிவப்பு அல்லது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பழம். பெரும்பாலும் இந்த பழத்தை குரங்குகள் விரும்பி உண்ணுவதை நம்ம பார்க்க முடியும். இந்த குருவிச்சி மரம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, குருவிச்சி பழம் சொல்லக்கூடிய இந்த தாவரத்தை அல்லது குரங்கு வெற்றிலைன்னு சொல்லக்கூடிய இந்த தாவரத்தை நம்ம சேலம், நாமக்கல், வேலூர், ஏற்காடு, அதே போல் கிருஷ்ணகிரி இந்த மாதிரி இடங்களில் மிக அதிகமாக பார்க்கலாம். கொல்லிமலையில் ரொம்ப சாதாரணமாக எடுக்கக்கூடிய ஒரு தாவரம்னு சொல்லுவோம். இந்த குரங்கு வெற்றிலையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா கோழைக்கட்டுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அலர்ஜிக் சைனசைட்டிஸ் சம்மந்தப்பட்ட கோளாறுகள். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு காலையில் எழுந்த உடனே ஒரு 20 முறையாவது அச்சுன்னு தும்மிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் மூக்கிலேருந்து தண்ணியாக கொட்டும். குளித்து டிஃபன் சாப்பிட்ட பிறகு ஒன்றும் இருக்காது. ஆஃபீஸ் போகிறோம், இல்லை ஸ்கூலுக்கு போகிறோம், இல்லை காலேஜ் போகிறோம், போன பிறகு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா திருப்பி மூக்கிலேருந்து தண்ணீர் ஒழுக ஆரம்பிக்கும். மதிய உணவுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் இருக்கும். இரவு வீட்டுக்கு வந்த உடனேயே மீண்டும் இந்த தும்மல், தண்ணீர் ஒழுகல் எல்லாமே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி பிரச்சனைக்கு அலர்ஜிக் சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. 150 பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொந்தரவு இந்த பீனசம் சொல்லுகின்ற இந்த ஒரு பிரச்சனை. அதே போல் இந்த பிரச்சனை ஏற்படுபவர்கள் ஆன்டிஹிஸ்டமின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அலர்ஜி மாத்திரையை மிக அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுக்கு காலை எழுந்த உடனேயோ அல்லது உணவு சாப்பிட்ட உடனேயோ நெஞ்சிலிருந்து லேசாக ஒரு மாதிரி சளி மாதிரி வர ஆரம்பிக்கும். பார்ப்பதற்கு வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய கோழை போன்ற ஒரு பொருள் வெளியில் வர்றதை நம்ம பார்க்க முடியும். இந்த பிரச்சனைக்கு மிகச் சிறப்பான ஒரு மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு வெற்றிலை தான். குரங்கு வெற்றிலையுடைய இலையை எடுத்து ஒரு 10 இலையை எடுத்து நன்றாக அரைத்து சாறு பிழிந்து ஒரு தேக்கரண்டி சாறு குழந்தைகளுக்கு காலை ஒரு வெறும் வயிற்றிலையும், பெரியவர்கள் வரும்போது ஒரு 30 மில்லி அளவுக்கு சாறு சிறிதளவு தேன் கலந்து வெறும் வயிற்றிலும் சாப்பிட்டா ஒரு 40 நாட்களிலேயே இந்த அலர்ஜி சைனசைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகிறது பார்க்கலாம். நீண்ட காலம் அலர்ஜிக்கான அலோபதி மருந்துகளை எடுத்துக்கொண்டவர்களாக இருந்தால் 40 நாட்களில் நிச்சயமாக இந்த பிரச்சனை பாதியாகவாது குறையிறதை நம்ம பார்க்கலாம். அந்தளவுக்கு மிகச் சிறப்பான முறையில் இந்த அலர்ஜி மற்றும் அலர்ஜிக் சைனசைட்டிஸ், பீனசம் சொல்லுகின்ற நெஞ்சிலிருந்து நிறைய கோழைகள் வெளிவருகின்ற பிரச்சனையை குணப்படுத்துவதற்கு சிறப்பான மருந்து இந்த குரங்கு வெற்றிலை. இரண்டாவது, நிறைய பேருக்கு இன்றைக்கு பார்த்தோன்னா மாதத்திற்கு ஒரு முறையாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை. பெண்கள் அப்படின்னு வரும்போது சிறுநீர் தொற்றுன்னு சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். ஆண்கள்னு வரும்போது பெரும்பாலும் நெஞ்சில் ஏற்படுகின்ற சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது சிறுநீர் கழிப்பில் ஏற்படுகின்ற தொற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். இந்த 2 பிரச்சனைகளுக்கும் மிக நல்ல தீர்வளிக்கக்கூடிய மிகச் சிறப்பான மருந்து இந்த குரங்கு வெற்றிலை. நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பலப்படுத்தி அதிலிருந்து நோய்க்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய மிக அழகான ஒரு மூலிகைன்னு இந்த குரங்கு வெற்றிலையை சொல்லலாம். அதே போல் இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயுடைய பாதிப்பு இருக்கிறது. சர்க்கரை நோயுடைய பாதிப்பு இருக்கும்போது சர்க்கரைக்கான அலோபதி மருந்துகளை எடுத்துக்கொண்டாலும் இன்சுலின் ஊசிகளை போட்டுக்கொண்டாலும் சர்க்கரையுடைய பக்க விளைவுகளை தவிர்க்க முடிகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி, முடிவதே கிடையாது. 190 பேர் 10 வருடம் 20 வருடம் சர்க்கரை எனக்கு பர்ஃபெக்ட்லி ஃபிட்டாக இருக்கக்கூடிய 90 பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சர்க்கரையுடைய பக்க விளைவு இருக்கிறத பார்க்க முடியும். நரம்புகளுடைய பாதிப்போ அல்லது கண்களுடைய பாதிப்போ அல்லது சிறுநீரகத்துடைய பாதிப்போ ஏதோ ஒரு பாதிப்பு அவங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியும். இந்த பிரச்சனையை நிரந்தரமாக குணமாக்கக்கூடிய, இந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து குரங்கு வெற்றிலை.
இன்றைக்கி நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் கூட என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குரங்கு வெற்றிலையோடைய எக்ஸ்ட்ராக்டை மட்டும் எடுத்து சர்க்கரைக்கான சப்ளிமெண்ட் மருந்து அப்படின்னு சொல்லி கொடுக்கறத வணிக ரீதியாக விற்கிறத கூட நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம ஊரில் குறைவாக தான் இருக்குது. பட் தாய்லாந்து போகும்போது, மலேசியா, சிங்கப்பூர் போகும்போது, ஈவன் இந்தோனேஷியாவில் கூட மிகப்பெரிய அளவில் இந்த குரங்கு வெற்றிலை வந்து வணிக ரீதியாகவே பயிரிடப்பட்டு அந்த இலைகளிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எடுத்து அந்த எக்ஸ்ட்ராக்டை டயபெட்டிக்கான சப்ளிமெண்ட் மருந்தாக கொடுக்கப்படுறதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு சர்க்கரை நோயுடைய பக்க விளைவை குறைக்கின்ற மிகச்சிறந்த மருந்து இந்த குரங்கு வெற்றிலை. இன்றைக்கு பௌத்திரம்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, ஃபிஸ்டுலா, மலம் கழிக்கக்கூடிய இடத்தை சுற்றி சில இடங்களில் சிறு சிறு கட்டிகள் இருக்கிறத பார்க்க முடியும். கொப்புளங்கள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த கட்டிகள் உடைந்து அந்த இடத்துலேருந்து நிறைய சீழ் வெளியில் வர்றதையும் கடுமையான வலிகள் இருக்கிறதையும் இன்றைக்கு பார்க்க முடியும். இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஃபிஸ்டுலாக்கு செய்யப்படுகின்ற அறுவை சிகிச்சைகள் பெரிய அளவில் உதவி செய்யவில்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. ஏன்னா எங்கிட்டே வந்து ஃபிஸ்டுலா பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா 2 டைம் சர்ஜரி 3 டைம் சர்ஜரி பண்ணி அதன் பிறகு குணமாகணும் அப்படின்னு தான் வருவாங்க. அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய மருந்துகளில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த குரங்கு வெற்றிலை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். என்ன பண்ணுவோன்னா இந்த குரங்கு வெற்றிலையை வந்து நல்லா உலர வைத்து அதை வந்து சட்டியிலிட்டு எரித்து விடுவோம். எரிச்சோன்னா வெண்மை நிறமான ஒரு சாம்பல் கிடைக்கும். சாம்பல் 1 பங்கு எடுத்து 4 பங்கு தண்ணீரில் அதை கரைச்சிட்டு அந்த தண்ணியை ஆவியாக்க முயற்சி செய்வோம். கம்ப்ளீட்டாக ஆவியான பிறகு பால் வெண்மை நிறத்தில் ரொம்ப அழகான சாம்பல் வெண்மை நிறத்தில் கிடைக்கிறத பார்ப்போம். இந்த சாம்பலை எடுத்து 500 மில்லிகிராம் அளவுக்கு காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை மோரில் கலந்து சாப்பிட சொல்லி கொடுப்போம். அந்த மாதிரி சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபிஸ்டுலாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இறந்த திசுக்கள் வெளியேற்றப்பட்டு அந்த பிசுபிசுப்பு தன்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ரொம்ப அழகாக அந்த ஃபிஸ்டுலா வந்து குணமாகிறத நம்ம பார்க்கலாம். என்னோடய ப்ராக்டிஸில் எப்போவுமே நான் டாக்குமெண்டேஷனுக்கு ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அதனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி அவங்கள வந்து ஒரு ஸ்கேன் செய்து அவங்களுக்கு ஃபிஸ்டுலா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 3 அல்லது 6 மாதம் இந்த குரங்கு வெற்றிலையிலிருந்து எடுக்கக்கூடிய சாம்பலை கொடுத்து அடுத்த 3லிருந்து 6 மாதம் அவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு ஸ்கேன் பண்ணும்போது நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதை பார்க்க முடிகிறது. சிலருக்கெல்லாம் 95%, 100% கூட குணமானவர்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ ஃபிஸ்டுலா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த குரங்கு வெற்றிலை ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஸோ இந்த குரங்கு வெற்றிலையை பொறுத்தவரையிலும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், குறிப்பாக அலர்ஜிக் சைனசைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், அடிக்கடி தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டு அடிக்கடி ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து கொண்டிருப்பவர்கள், அதே போல் ஃபிஸ்டுலா சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இந்த 3 பிரச்சனைகளுக்கும் சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு அளிக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திரைப்படங்கள் அவை எளிய மனிதர்களின் பொழுதுபோக்குகள். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய ஒரே வெகுசன கலையாக அல்லது முதன்மையான வெகுசன கலையாக இருப்பது திரைப்படங்கள் தான். திரைப்படங்கள் தமிழர்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தவை. திரைப்பட நட்சத்திரங்கள் தமிழகத்தில் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள், அரசியலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு தனி மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் திரைப்படங்களில் தோன்றக்கூடிய கதாநாயகர்களையும் கதாநாயகிகளையும் தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக கருதக்கூடிய ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்த வகையில் தமிழ் பண்பாடு என்பது தமிழ் சினிமாவோடு பிரிக்க முடியாத ஒன்று. திரைப்பட வசனங்கள், திரைப்பட பாடல்கள் தமிழர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருக்கின்றன. அப்படி எளிய மனிதர்களுடைய அல்லது மத்தியதர மனிதர்களினுடைய ஒரே கூட்டு பொழுதுபோக்காக இருக்கக்கூடிய திரைப்படங்கள் என்பவை மக்களுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும், அவர்கள் சுலபத்தில் செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் என்பது மிக மிக கடினமானது. முக்கியமாக திரைப்படத்துறை தொடர்ந்து பல சவால்களை சந்தித்து வந்திருக்கிறது. திருட்டு விசிடி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதன் காரணமாக திரைப்படங்களுக்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை பெருமளவு குறைந்து போனது. தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக அதை நம்மால் தடுக்க முடியாமல் போய்விட்டது என்பதுதான் உண்மை. இன்னொரு புறம் இணையத்தில் படங்களை பதிவேற்றுவது, ஒரு படம் திரைப்படம் வெளியான அன்றே அது இணையத்தில் பதிவேற்றப்பட்டு அது பலராலும் பார்க்கப்பட்டு
பிறகு அந்த திரைப்படங்களுக்கு அவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து போய்விடுகிறது. இப்படியெல்லாம் பல்வேறு விதமான நெருக்கடிகளின் காரணமாக திரைப்படத்துறை பெரும் நசிவை சந்தித்து வந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். 100 படங்கள் எடுக்கப்பட்டால் அதில் 10 படங்கள் ஓடினால் அது பெரிய விஷயம். அதே போல் தொலைக்காட்சிகளில் சாட்டிலைட் உரிமை பெறக்கூடிய படங்கள் கூட ஒரு 100 படங்களில் ஒரு 20-30 படங்கள் சாட்டிலைட் உரிமை பெறலாம். மற்ற படங்கள் என்பவை அவற்றின் மீது போடப்பட்ட முதலீடுகள் எல்லாமே முடங்கி போய்விட்டன. இதில் இன்னொரு பெரிய கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தமிழகத்தில் பல உச்ச நட்சத்திரங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த திரையிடக்கூடிய வாய்ப்புகள் புதிய படங்களை இயக்கக்கூடியவர்களுக்கு கிடைப்பதில்லை. பெரிய நிறுவனங்கள் எடுக்கக்கூடிய படங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறிய நிறுவனங்களுக்கு கிடைப்பதில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து இருக்கிறது. அதன் காரணமாக இன்னொரு பிரச்சனை, ஒரு படம் எடுத்த பிறகு அதனுடைய ப்ரொமோஷன், அதாவது அந்த படத்தை விளம்பரப்படுத்துவது, அதற்கு அந்த படத்தினுடைய ஒரு தயாரிப்பு செலவில் பாதிக்கு மேல் செலவிட வேண்டியிருக்கிறது என்கிறார்கள். ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்தால் ஒரு 70-80 லட்சம் ரூபாய் அதனுடைய ப்ரொமோஷனுக்காக செலவிட வேண்டியிருக்கிறது என்று சொல்லுகிற போது அதற்கு பணம் இல்லாமல் ஏராளமான படங்கள் பெட்டியில் முடங்கி கிடக்கின்றன. இப்படியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் இன்றைக்கு திரைப்படத்துறையில் முடங்கி இருக்கிறது என்கிற சூழலில் அடிமேல் அடி விழுவது போல, இடிமேல் இடி விழுவது போல திரைப்படத்துறையை தாக்கிய இன்னொரு விஷயம் ஜிஎஸ்டி வரியாகும். ஜிஎஸ்டியாக 28% வரியுடன் தமிழகத்தினுடைய உள்ளூராட்சி அமைப்புகள் போடக்கூடிய 30% கேளிக்கை வரி, இவை எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 56% வரியை 58% வரியை நீங்கள் திரையரங்குகளின் மீது போட்டால் அவர்கள் படத்தை எப்படி ஓட்டி லாபம் சம்பாதித்து அந்த பணத்தை கட்ட முடியும்? ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தப்பட்டது. ஏனென்றால் ஒரே நாடு ஒரே வரி என்பது தான் ஜிஎஸ்டியினுடைய அடிப்படை கொள்கை. ஆனால் திரைப்படம், பெட்ரோலியம் இதற்கெல்லாம் இரட்டை வரிமுறையை ஏற்றுக்கொண்டு பிறகு ஒரே நாடு ஒரே வரி என்று சொல்வதில் ஏதாவது அர்த்தம் இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட வேறு எந்த மாநிலத்திலும் அப்படி இரட்டை வரி விதிப்பு முறை கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பல்வேறு விதமான போராட்டங்களுக்கு பிறகு 30% உள்ளூராட்சி வரியை 10% குறைத்துக் கொள்வதற்கு, அந்த கேளிக்கை வரியை குறைத்துக் கொள்வதற்கு தமிழக அரசு முன் வந்தது. அதையும் திரைப்பட தயாரிப்பாளர்களால் ஏற்க முடியவில்லை. ஏனென்றால் அப்படி பார்த்தால் கூட கிட்டத்தட்ட 38-40% வரியை அவர்கள் கேளிக்கை வரியாக செலுத்த வேண்டியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் திரைப்பட கட்டணங்களை ஏற்றுவது தொடர்பாக தியேட்டர் உரிமையாளர்கள் தொடர்ந்து அரசு இது ஒரு பெரிய தயாரிப்பாளர்கள் ஒரு வேலை நிறுத்தத்தை அறிவித்தார்கள், புதிய படங்களை திரையிடுவதில்லை என்று. அதில் ஏற்பட்ட சமரச முடிவின் காரணமாக 25% வரைக்கும் நீங்கள் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தி கொள்ளலாம் என்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தாங்கள் விரும்பிய வண்ணம் உயர்த்தி கொள்ள அனுமதி வேண்டும் என்று திரைப்பட உரிமையாளர்கள் தொடர்ந்து கேட்டு போராடி வருகிறார்கள். இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்பொழுது 25% என்பதே ஒரு மிகப்பெரிய கட்டண உயர்வு. உதாரணமாக நீங்கள் இன்றைக்கு ஒரு திரைப்படத்தை நீங்கள் ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் போய் பார்க்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். 120 ரூபாய் டிக்கெட் என்பது 160 ரூபாயாகிவிடும். 160 ரூபாயோடு சேர்ந்து பார்க்கிங் கட்டணம் அது ஒரு 40 ரூபாய் 50 ரூபாய் வரைக்கும் வரும். அப்படி பார்த்தால் ஒரு சினிமா பார்ப்பதற்காக குறைந்தது டிக்கெட் பார்க்கிங்காக மட்டுமே ஒரு 200 ரூபாயிலிருந்து 220 ரூபாய் வரை கட்ட வேண்டியிருக்கும். அதோடு இல்லாமல் அங்கு விற்கப்படுகிற பாப்கார்ன் போன்ற தின்பண்டங்கள், குடிநீர் இவையெல்லாம் வெளியே விற்பதை விட 3 மடங்கு 4 மடங்கு அதிக விலைக்கு உள்ளே விற்கப்படுகிறது. இதன் மீது எல்லாம் ஒரு அரசு நிச்சயமாக ஒரு கட்டுப்பாட்டை செலுத்த முடியும். எதற்காக, என்ன அடிப்படையில் பார்க்கிங் கட்டணத்தை இவ்வளவுதான் நிர்ணயிக்க வேண்டும், அல்லது உள்ளே விற்கக்கூடிய தின்பண்டங்களுடைய உச்சபட்ச விலை இவ்வளவுதான் இருக்க வேண்டும் என்று அரசினால் கட்டுப்படுத்த முடியும். எவ்வளவோ விஷயங்களை அரசு கட்டுப்படுத்துகிறது. இதை ஏன் கட்டுப்படுத்த மறுக்கிறது? டிக்கெட்டை மட்டும் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு விற்க வேண்டும் என்று அரசு சொல்ல முடியும் என்றால், திரையரங்கில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்களுக்கும் அதிகபட்ச சில்லறை விலை இவ்வளவுதான் என்று நிர்ணயிக்க முடியும் தானே. இதன் காரணமாக ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு 4 பேர் அல்லது 5 பேர் ஒரு குடும்பமாக சினிமாவுக்கு சென்றால் குறைந்தது 2000 ரூபாய் எடுத்து வைத்தால் தான் திரைப்படத்திற்கு செல்ல முடியும். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில், இப்பொழுது இருக்கக்கூடிய பணவீக்க சூழலில், கடுமையான பொருளாதார மந்தம் நிலவக்கூடிய சூழலில் 2000 ரூபாய் கொடுத்து ஒரு திரைப்படத்திற்கு போவதற்கு எந்த குடும்பம் தயாராக இருக்கும்? ஆகவே திரைப்படங்களுக்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை முற்றாக குறைந்து போய்விடும். குறைந்து போவது மட்டுமல்ல, அதன் விளைவாக யாரும் படம் எடுக்க முன்வர மாட்டார்கள். இந்த திரைப்பட தொழிலை நம்பியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளிகள் பெரும் இழப்பை, பெரும் அழிவை சந்திப்பார்கள். எனவே கேளிக்கை வரி உட்பட அனைத்து வரிகளுமே திரைப்படத்திற்கு நீக்கப்பட வேண்டும். திரைப்படங்களும் திரைப்பட தொழிலும் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அது மிக மிக முக்கியம் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு
துறைகளில் பல சாதனைகளை படைத்த பல வல்லுநர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திருமதி விஜயஸ்ரீ. ஒரு சமூக ஆர்வலராக சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் தேவைகள் அப்படி இருந்தாலும் ஒரு தொண்டு நிறுவனம் உருவாக்கி அதன் மூலமாக கேன்சர் நோயாளிகள் அவங்களுக்கான ஆதரவு மருத்துவம் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் அவசியம், அது அவங்களோட வாழ்நாள் முழுவதுக்கும் எப்படி தேவையாக இருக்குது, ஆதரவற்ற நிலையில் வர்றவங்களுக்கு நோயினால் பாதிப்பும் தீவிரமாக இருக்கும், அவங்களோட வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கான ஒரு தேவை சேவை அதெல்லாம் எப்படி செஞ்சிட்ருக்காங்கன்னு பல விஷயங்களை நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு சமூக ஆர்வலராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்கிற பணிகள் வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு தேவை. இந்த மாதிரியான ஒரு சேவை கிடைக்காதான்னு ஒரு ஏக்கத்தோட தவிப்போட நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு தொண்டு நிறுவனம் மூலமாக ஒரு உருவாக்கி அதன் மூலமாக கேன்சர்னால பாதிக்கப்படுறவங்க, கேன்சர் அப்படிங்கிறதே ஒரு கொடிய நோய், இந்த பாதிப்பே வந்துருச்சுனாலே அதுக்கப்புறம் அந்த குடும்பமே பெரிய அளவில் பாதிக்கப்படுறத பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கான மருத்துவம் செலவு இதையெல்லாம் தாண்டி ஆதரவு மருத்துவம், இந்த பாலியேட்டிவ் கேர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தேவையாக இருக்குது. எந்த நிலையில் வேணால் ஒருத்தங்க இருக்கலாம், அவங்களுக்கு அவங்களோட வாழ்நாளில் வந்து இப்படிப்பட்ட ஒருத்தர் கூட இருக்காங்க அப்படின்ற ஒரு சப்போர்ட்டே அவங்க கடந்து போகிற பாதைக்கு ரொம்ப ஒரு அவசியமான ஒன்றா இருக்கும். அதை நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்ன முறையில் எவ்வளோ தூரம் கேன்சர் பாதிப்புனால மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஆதரவு மருத்துவம் மூலமாக எவ்வளோ தூரம் ஒரு ஆதரவு கரம் உங்களால் நீட்ட முடிஞ்சது, எந்த அளவு பாதிப்போட ஒரு நோயாளிகள் வந்திருக்காங்க, இன்னைக்கு அந்த பணியை நீங்கள் செஞ்சிட்ருக்கிறதுக்கான காரணம் இப்படின்னு நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் அதன் மூலமாக மக்களுக்கு சேவை அப்படின்னு நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னாலும் இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கான ஒரு தேவை இன்னைக்கு அதிகமாக இருக்குது, அதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? நான் இனிஷியலாக நான் வந்து ஒரு பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருந்தேன். மயிலாப்பூரில் வந்து ஒரு நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர் நடத்திக்கிட்டு இருந்தேன், வட்டார பத்திரிக்கை. அதில் வந்து இந்த மாதிரி மக்களுக்காக சர்வீஸ் பண்ணுறவங்கள பற்றி நானே டைரெக்டாக போய் ஒரு ஆர்டிக்கல், மீதியெல்லாம் பிஸ்னஸுக்குன்னு வச்சாலும் அதுக்காக நான் வந்து போய் இன்டர்வியூ எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அப்படி ஒரு காலகட்டத்தில் கேன்சர் இன்ஸ்டியூட் பக்கத்தில் வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, பட் வெளியூர்லேருந்து வந்த ஜனங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு போட்டு பார்த்துக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு நான் போய் இன்டர்வியூ எடுத்து போட்டேன். ஸோ அதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸ் அப்போ தான் நான் பார்க்குறேன் இவ்வளவு அவதிப்படுறாங்க. இத்தனைக்கும் அவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜஸில், அதாவது க்யூரபிள் லெவலில் இருக்கிற போதே ரொம்ப கஷ்டப்படுறாங்க வெளியூர்லேருந்து வரப்போ. ஸோ அதோட தீவிரம் அப்போது அந்த சர்வீஸில் வந்து நான் என்னை இணைச்சிக்கிட்டு அவங்களோட நான் வந்து ஒரு 7 to 8 years சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது தான் வந்து பாலியேட்டிவ் கேர் சிகிச்சையோடைய ஒரு இம்பார்ட்டன்ஸை நான் உணர்ந்தேன். ஏன்னா அங்கே வந்து இப்போது ஒரு செக்கப்புக்கு வந்திருப்பாங்க, ரெகுலர் செக்கப்புக்கு. அப்படி வரும்போது பரவி போச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து நாங்கள் அவங்கள சமாதானப்படுத்தி சொந்த ஊருக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். நாங்கள் அவங்களும் வந்து ரொம்ப லிட்ரலி க்ரை, எங்களால் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ தான் வந்து அப்போ இது சரி, அப்போ இந்த மாதிரி க்யூர் பண்ண முடியும்னா ஓகே, ஹாஸ்பிட்டல் இருக்குது இவங்க பண்ணுறாங்க. இப்போ க்யூரே கிடையாதுன்னா அப்போ இவங்கெல்லாம் எங்கே போவாங்க, என்ன பண்ணுவாங்க? இந்த கேள்விக்கான விடை தான் எங்களுடைய ஸ்ரீமாதா கேன்சர் கேர். ஐ தாட் அப்போ அதுக்கு என்ன பண்ணணுங்கும் போது தான் அதுக்கு பேர் டெர்மினலி இல்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். இன்னும் 6 மாத காலமோ அல்லது 1 வருட காலமோ தான் அவங்க உயிரோடு இருப்பாங்க. டாக்டர்களால் கைவிடப்பட்டவர்கள், கேஸ் இனிமேல் பண்ண முடியாது, இம்ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உடம்பு ஃபுல்லாக வியாதி பரவி போயிடுது. அப்படி சொல்லும்போது அவர்களுக்கு தேவை ஹாஸ்பைஸ். இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து ரொம்ப பிரபலம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து அங்கங்கே பெய்டு சென்டர்ஸ் நிறைய இருக்குது, பட் ஃப்ரீன்னு சொல்லிட்டா ஏதாவது 1-2 தான் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி அவர்களுக்கு நம்ம ஒன்று உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் ஸ்ரீமாதா கேன்சர் கேர் அப்படின்னு ஒரு உருவகம் கொடுத்து சென்னை அடையார் இந்திரா நகரில் ஒரு ஹாஸ்பிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அது ஸ்டார்ட் பண்ண உடனேவே நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்கும் வந்து ஒரு லெட்டர் எழுதி போட்டேன். லைக் ஏன்னா ஏழைகள் எங்கே போகிறாங்க, கேன்சர் இன்ஸ்டியூட் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அங்கே தான் போகிறாங்க. ஸோ இவங்களால் கைவிடப்பட்ட கேஸ் இந்த கேன்சரில் இருந்ததுன்னா வி ஆர் ரன்னிங் ஏ ஹாஸ்பைஸ், நீங்கள் வந்து இங்கே அனுப்பலாம் அப்படின்னு எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும். அப்போது நம்ம ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கனகசபை ஹீ டர்ன்ட் அப். அந்த லெட்டரை பார்த்துட்டு கூப்பிட்டார்.
இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டமான ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க்கை நீங்கள் எடுத்திருக்கீங்க. நம்ம வந்து ஒரு MOU போட்டுக்கலாம், ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்த் செக்ரட்டரி முன்னாடி தான் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதுலேருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கேருந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து பேஷண்ட்ஸ் அனுப்ப ஆரம்பித்தாங்க. அவங்க அனுப்பும்போது நாங்கள் எங்களுடைய ஆம்புலன்ஸை அனுப்பி அங்கேருந்து ஒரு பேஷண்ட்டு, அந்த பேஷண்ட்டு கூட ஒரு உறவினர் கூட யார் இருக்காங்களோ இருக்கலாம். ஏன்னா என்ன தான் நம்ம வந்து மருந்து மாத்திரை கொடுத்து நான் என்ன தான் அன்பாக எல்லாம் பார்த்துக்கிட்டாலும் ஒரு மாரல் சப்போர்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப அவசியமாக தேவை. அது அவங்களோட நியர் ஒன்ஸ் பக்கத்துலேருந்து ஒரு கையை பிடிச்சி அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும்போது இன்னும் சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணி ஒரு அட்டெண்டரையும் கூட்டிகிட்டு வந்தோம். இப்படி தான் எங்களுடைய ஆரம்ப காலம் இருந்தது எங்களுடைய சென்டருக்கு கூட்டிகிட்டு வந்து. கண்டிப்பாக மேடம். இப்போது நம்ம இந்த கேன்சர் பற்றியே பேசுவோம் மேடம். இது ஒரு பெரிய ஒரு உயிர்கொல்லி நோய் நம்ம சொல்கிறோம். இதை வந்து ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிச்சா இதற்கான தீர்வு இருக்குது நம்ம சொன்னாலும் அதிகப்படியான கேஸில் வந்து அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் தான் வெளியிலேயே தெரிய வருது அப்படின்னு சொல்கிறதையும் நிறைய மருத்துவர்கள் சொல்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இந்த கேன்சர் அப்படிங்கிற நோய் இதோட தீவிரம், இந்த பாதிப்பை எப்படி இருக்கும்? நீங்க கூட இருந்து பார்த்துருக்கீங்க, எவ்வளவு தூரம் ஒரு தீவிரமான ஒரு நோய் இது? இப்போ இது வந்து ஃபர்ஸ்டா, அதாவது ரொம்ப இந்த சிம்டம்ஸ் ஏர்லியா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், முதல் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டா குணப்படுத்த முடியும். இப்போ நிறைய வளர்ந்தாச்சு, 90% குணப்படுத்துறாங்க, ஒத்துக்கிறேன். பட் அட் த சேம் டைம் சில பேருக்கு விதிவசமாக வந்து அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சு அதோட பாதிப்பு தெரியறதுக்கே வந்து அவங்க செகண்ட் ஸ்டேஜ் தாண்டி போயிருப்பாங்க, அல்லது ஒரு தேர்ட் ஸ்டேஜ் தாண்டி போயிருக்காங்க. கேன்சரை வந்து 4 ஸ்டேஜஸாக பிரிக்கிறோம் நம்ம. ஏர்லி 2 ஸ்டேஜஸில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அவங்கள வந்து இப்போ இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், ஆப்ரேஷன் பண்ணியோ கீமோ கொடுத்தோ ரேடியேஷன் கொடுத்தோ. வேறஸ் 3rd and 4th ஸ்டேஜ் போயாச்சுன்னா வெறும் சப்போர்ட்டிவ் கேர் தான், ஏன்னா பரவி போச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற கேஸை இங்கே எங்களுடைய அனுபவப்படி நாங்கள் வந்து 2ஆக பிரிச்சுக்கிறோம். ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்கும் பெயின், ஃபுல்லாக பரவி இருக்கும். இப்போ கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்கும், அவங்களுக்கு பிரெயின்லேயும் இருக்கும் கர்ப்பப்பை புற்றுநோய், சில பேருக்கு லங்ஸ் இருக்கும், சர்விக்லேயும் இருக்கும், பிரெஸ்ட்லேயும் பரவி இருக்கும். இந்த மாதிரியான கேசஸ்க்கு வந்து உள்ளுக்குள்ளே வலி ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பெயின் மேனேஜ்மெண்ட் கொடுக்கணும். சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து எல்லா விதமாகவும் அன்பு, அரவணைப்பு, மருந்து, மாத்திரை, கம்ஃபர்ட்ஸு. இன்னொன்று வந்து கூட எப்பயுமே எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 24 hours சிஸ்டர்ஸ், ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அலர்ட்டாக இருப்பாங்க. லைக் நமக்கு எதுனாலும் வந்து உடனே பார்ப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் டாக்டர்ஸும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து தரப்பட்டிருக்கிறது. அங்கேயே ஒரு ஃபார்மசி இருக்குது. வி ஹேவ் அவர் ஓன் கேன்டீன். அங்கேயே குக் பண்ணி அந்தந்த பேஷண்ட்டுக்கு ஒரு டயட் இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அப்படியும் நாங்கள் அவங்களுக்கு எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வலி இல்லாத, ஒரு பசி இல்லாத, ஒரு பீஸ்ஃபுல் எண்டு, ஒரு நிம்மதியான ஸ்ரீமாதா கேன்சர் கேரில் இனி ஒரு வழி இல்லா பயணம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய லட்சியம். அதை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்படி தான் நாங்கள் பேஷண்ட்டுக்கு பண்ணுறோம். இப்போ கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், நீங்கள் கேட்டிங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு. இது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பக்கம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும், பெயின் இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும், இவங்கள ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணும். வெளியில் வந்து புண்ணு வந்த கேசஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சில பேர் பாவம் பிரெஸ்ட் கேன்சர்னால் இப்போ ஓரளவுக்கு அலர்ட் ஆகி போயிடுறாங்க, பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணாலும் காப்பாற்றிடலாம், பண்ணலாம். சில பெண்கள் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்லவே மாட்டாங்க, அப்படியே விட்டுடுவாங்க. இப்போ நாங்கள் வந்து கேட்போம், அவங்க வரும்போது பார்த்தா பெரிய புண்ணு பெருசாக இருக்கும், அதில் வந்து ஒரு சீழ் கோர்த்து ஒரு ரணமாகி புழுக்கள் வந்து அதில் ப்ரீட் ஆகிற வரைக்கும் விட்டுருப்பாங்க. அப்போ தான் நான் அந்த கொஸ்டின் நான் வந்து கேட்பேன், என்னம்மா வீட்டில் இருக்கிறீங்க? அவங்க எந்த சந்தர்ப்பத்தில் வந்திருப்பாங்கன்னா, இல்லை ஒரே ஸ்மெல் அடிக்குது, எங்ககிட்ட சொல்லவே இல்லை, ஒரு ஃபவுல் ஸ்மெல் அடிக்குது. அப்போ தான் நாங்கள் போனோம். அந்த தன்னுடைய மகன்கிட்டேயோ, ஒரு கணவர் இல்லாத ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க, சில பேர் கணவர்கிட்டயே சொல்கிறது இல்லை, அது வேறு விஷயம். அது ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு வெக்கப்பட்டுக்கிட்டு அதை சொல்லாமல் டாக்டர்கிட்ட முதல்லையே போயிருந்தா அட்லீஸ்ட் அந்த புண்ணு பெருசாகாமல் ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணியாவது சரிப்படுத்தலாம். அதுவும் இருக்காது. அந்த மாதிரியான திடீர்னு ஸ்மெல் அடிச்சுதுங்க, என்னன்னு தெரியல. ஒரு மருமகன் அப்படி தான் அவங்க மாமியாரை கூட்டிகிட்டு வந்தேன். நான் கேட்டேன், ஏன்னா இங்கே உள்ளே நுழையும் போதே அங்கேயே எங்கள் அட்மின் ஆஃபீஸ்லேயே யாராலையும் உட்கார முடியல, எல்லாரும் மூக்கில் கை வச்சுட்டாங்க. இப்போ கேட்டேன், இப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் விட்டீங்க இவ்வளோ தூரம்? ஒரு பக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் ஒரு ட்ரெஸ்ஸிங்காவது பண்ணியிருக்கலாமே, வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி 2 வாட்டி பண்ணாலாவது கொஞ்சம் அவங்களுக்கு. இல்லை, அவங்க சொல்லவே இல்லை, ரூம்லேயே இருந்தாங்க, எங்களுக்கு மறைச்சிட்டாங்க. ஸ்மெல்லு ஜாஸ்தியாகும் போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது, இப்போ நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு. அப்போ தான் அவங்களுக்கு வந்து அது கடைசி இது. அதுக்கப்புறம் எங்களோட டாக்டர் பார்த்துட்டு இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு 6 வேளை ட்ரெஸ்ஸிங் பண்ணி முதல்ல அந்த புழு ப்ரீட் ஆகிறத ஃபஸ்ட்டு நிறுத்தணும், அப்போ தான் அந்த ஃபவுல் ஸ்மெல் குறையும். அதுக்கப்புறம் அந்த ரணத்தை ஆற்றணும்.
இதெல்லாம் ஆற்றி எல்லாம் பண்ணக்கப்புறம் அவங்களால ஒரு நார்மல் வார்டுக்கு, அது வரைக்கும் அவர்களை வந்து நாங்கள் தனியாக ஒரு அறையில் வந்து சிகிச்சை கொடுக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு ஆடைகள் கூட அணிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது தனியாக அவங்கள வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் இம்ப்ரூவ் ஆகி அவங்கள தன்னை வந்து பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு மனசு வேதனைப்படும் இல்லையா, அருவருப்பாக தானே இருக்கும்போது எப்படி அப்படிங்கிற மாதிரி மனசு ரொம்ப வேதனையாக இருந்திருக்கும். அதெல்லாம் நீக்கி அவங்கள ஒரு வார்டுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் எல்லாரோடையும் சேர்ந்து அவங்க பழகும்போது தான் எங்களுடைய அந்த சக்ஸஸே வந்து அந்த இடத்துல இருக்குது, அவங்கள பண்ணி கொண்டு வரதான். ஸோ இப்படி தான் நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் நாங்கள் இதை ஆரம்பிக்கும் போது கூட இது மாதிரி வருவாங்க. ஜென்ரலி நான் அந்த க்யூரபிள் ஸ்டேஜ் கேன்சர்லாம் பார்த்துருக்கேன். ஓட்ட விழும், இங்கே புண்ணு இருக்கும், இங்கே பெருசாக இருக்கும், இங்கே இருக்கும், எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ வந்து நான் டிவியில் இங்கே உங்களுக்கு சொல்ல முடியாத இடங்களில் கூட பெரிய என்ன சொல்கிற ரணங்களும் புண்களும் பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி இன்னும் நம்ம அவேர்னஸ்னு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கோம், மருந்தெல்லாம் புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதை வந்து ஆரம்பத்திலேயே இந்த என்ன தயக்கம் தெரியல அந்த பெண்களுக்கு பாவம். அதனால் அதை போக்கணுங்கிறேன் நான். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தெரியுது ஒருவேளை போய் நம்ம செக் பண்ணிட்டா நமக்கு சொல்லிடுவாங்களோ கேன்சர்னு, அந்த ஒரு பயம் வேற இருந்தால் அதை சரி பண்ணிக்கணுங்கிறத விட செக் பண்ணால் அதை சொல்லிடுவாங்களோ அப்போ போகாமே இருக்கலாம், இப்படி ஒரு தயக்கம் பெண்களுக்கு. ஸோ இதெல்லாம் நான் இங்கே வந்து எங்களுடைய பேஷண்ட்ஸை நான் பார்க்கும்போது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. அதை பட் நாங்கள் டூ அவர் பெஸ்ட் நாங்கள் அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணி பார்த்துக்குறோம். இப்போ இந்த நோயோட தீவிரம் நீங்கள் சொல்லும் போதே தெரியுது எந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்லலாம் இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. அதுவும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வெளியில் சொல்லவே தயங்கி அதனாலேயே அந்த நோயை அதிகப்படுத்திட்டு இருக்காங்கன்னு வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் வரவங்களுக்கான ஒரு சேவை மையமாக செயல்படுது அப்படின்னும் போது இந்த ஆதரவு மருத்துவம் பாலியேட்டிவ் கேர் அப்படிங்கிறது கேன்சருக்காக தான் உருவாக்கப்பட்டது முதல்ல. இப்போ அது நிறைய இடங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாலும் இது ரொம்ப அடிப்படை தேவையா இருக்கு. ஒரு முழுமையான ஒரு பாதிப்போட அருவருக்கத்தக்க நிலையில வர ஒருத்தவங்களுக்கு பாலியேட்டிவ் மருத்துவம், ஆதரவு மருத்துவம் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு, அதை எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இல்லை நிச்சயமாக இது வந்து சப்போர்ட்டிவ் கேர், பாலியேட்டிவ் கேருங்கிறது சப்போர்ட்டிவ் கேர் நம்ம சொல்கிறோம். அது வந்து நிச்சயமாக தேவை. முக்கியமாக கேன்சரால் எல்லாருக்குமே இறக்கும் தருவாயில் வந்து படுக்கையிலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். படுக்கையில் இருக்கவங்க எல்லாத்தையுமே அங்கேயே தான் நடக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்குமே ஒரு சப்போர்ட்டிவ் கேர் தேவை. அதுவும் பாலியேட்டிவ்ல வந்துடும். ஆனால் கேன்சருக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம். எனக்கு நான் சொன்ன மாதிரி அந்த அருவருக்கத்தக்க ஒரு புண்கள்லாம் வெளியில் வந்து அதை வந்து அது ரொம்ப பாதிச்சு அதை வந்து அவங்க சரியாக ட்ரீட் பண்ணாமல் அல்லது ட்ரெஸ்ஸிங் பண்ணாமல் விட்டவர்களுக்கு தான் இந்த சிகிச்சை வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா இப்போ வீட்டில் ஒரே ரூமில் கொடுத்தோன்னு நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. நான் சொல்கிறது ரொம்ப லோயர் கிளாஸ் சொல்கிறேன் நான். அப்போது அந்த ஒரு தாத்தாவோ அல்லது ஒரு பாட்டிக்கு வாய் புற்றுநோய் வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம் நம்ம. அப்போ அந்த பேர பசங்களை வந்து அந்த பாட்டிக்கிட்ட கூட போக விட மாட்டாங்க. ஏன்னா தன்னுடைய குழந்தைக்கு வந்து அது வந்துருமோ, அதில் ஏதாவது தனக்கு வந்துருமோ அப்படின்னு. இன்னமும் நிறைய பேர் வந்து கேன்சர் வந்து கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க என்னதான் நம்ம சொன்னாலும். அல்லது அந்த ஸ்மெல்லோடு அவங்க அங்கே இருக்கும்போது எல்லாம் ஒரே ரூமில் இருக்கும்போது ஒரு 6 வேளை அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி அதை வந்து சரிப்படுத்தி அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு இவங்களாலேயும் முடியாது, இயலாமை. காரணம் எக்கனாமிக்கலி தே ஆர் வெரி புவர், அவங்க ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால் அவங்கள என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. இன்னொன்று வலின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம எதிர ஒருத்தர் இருக்காங்க வலின்னு சொல்லி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்ததுன்னா அது எவ்வளோ ஒரு அந்த சிச்சுவேஷன் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் நீங்கள். ஸோ அந்த மாதிரியான குடும்பத்தில் வசிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாலியேட்டிவ் சிகிச்சை வந்து ரொம்ப அவசியம். அதுக்கு வந்து எங்கே இருக்கோ அவங்க அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து பார்த்துக்குவாங்க எதாக இருந்தாலும். ஸோ அந்த சிகிச்சை அவர்களுக்கு அவசியமாக தேவை. இப்போ சில சென்டர்ஸில் வந்து வீட்டுக்கே கூட ஆம்புலன்ஸில் அந்த செவிலியரோ அல்லது வந்து இந்த டாக்டரோ வந்து வாரம் ட்ரெஸ்ஸிங்லாம் வீட்டுக்கு வந்து பண்ணி விடுறதுக்கு கூட சில மையங்கள் இருக்கின்றன. அதுக்கெல்லாமும் அனுப்புகிறாங்க. பட் எந்த அளவுக்கு இவங்க வீட்டில் கேர் எடுத்து பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ ஏன்னா இவங்களும் ஒரு வீட்டு வேலை செஞ்சுட்டு வரணுமா இருக்கும், கூலி வேலை செய்கிறவங்களா இருக்கும், எப்படி அவங்கள வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இது மாதிரியான நோயாளிகளுக்கு நிச்சயமாக இந்த பாலியேட்டிவ் கேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. நீங்கள் முதல்ல பேசும்போதே ஒரு பிரெஸ்ட் கேன்சர் கேஸ் பேசியிருக்கோம். இப்போ நீங்கள் வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போது ஆதரவற்ற நிலையில் ஒருத்தங்க வராங்கன்னும் போது என்ன மாதிரியான ஒரு கேன்சர் பாதிப்புனால வராங்க, அது வந்து எவ்வளோ தூரம் ஒரு பெரிய ஒரு சிவியாரிட்டி கண்டிஷனுக்கு கொண்டு போய் விடுறதை நீங்கள் பார்த்துருக்கீங்க? இது வந்து இப்போ ஒருத்தரோட ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரு ராயப்பேட்டாலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் கேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். வாய் புற்றுநோய் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அந்த கேஸ் வந்து வாய் புற்றுநோய் மாத்திரம்னு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவர் வரும்போது வந்து ஃபுல்லாக ஒரு கருப்பு கம்பளியை வந்து
ஃபுல்லாக மூடிக்கிட்டு வந்தார். அந்த அளவுக்கு வந்து புழுக்கள் வந்து அவரோட முகத்தை கண்ணு கூட பாதி தெரியல, அப்படி அரிச்சு இருந்தது. சில பேர் வந்து சில கேசஸ் நாங்கள் பார்த்துருக்கோம், காஞ்சி போய் அந்த புழு அவங்க பேசும்போது உதிரும் கீழே. அந்த மாதிரியான வந்து ஒரு பெத்தட்டிக் சுச்சுவேஷன், அதெல்லாம் வந்து யாருக்குமே வரக்கூடாது, அப்படிதான் நம்ம நினைக்கணும். ஸோ அந்த மாதிரி கேசஸுக்கு வந்து சில செவிலியர்களே வந்து பாவம் கொஞ்சம் தயங்குவாங்க போய் பண்ணுறதுக்கு. பட் இதெல்லாம் வந்து தைரியமாக நம்ம மோட்டிவேட் பண்ணி அந்த மருத்துவரும் சரி, யாரை ஹூவர் இஸ் டூயிங் அந்த சர்வீஸ் பண்ணுறவங்க வந்து தே ஆர் ஈக்குவல் டு காட்ன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா தொட்டு பண்ணி எல்லாம், ஏன்னா அவங்களுடைய ஒரு சில சந்தர்ப்பத்தில் வந்து அவங்க மனைவி கூட பாவம் பக்கத்தில் இருக்க முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் எந்த ஒரு கணவருக்கும் வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா கடைசி நேரத்தில் சப்போர்ட் பண்ணும்போது மனைவி தானே கையை பிடிச்சி பக்கத்தில் இருக்கணும், அல்லது மகளோ அல்லது மகனோ இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அது ஒரு. ஆனால் அவர்களே வந்து இல்லை எனக்கு பக்கத்தில் நிற்க முடியல பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு பாதிப்பு வந்து இப்போ ஜாஸ்தியாக தான் இருக்குது. அந்த மாதிரி கேசஸ் பார்த்துருக்கோம். பட் அப்படி இருக்கிற கேசஸுமே வந்து ஒரு 10 நாள் 20 நாள் கழித்து இவங்க தொடர்ந்து அந்த சிகிச்சை முறையெல்லாம் நல்லா கொடுத்துட்டு வந்து அதெல்லாம் அவங்க அதுக்கேற்ற அவங்கக்கிட்டேருந்தும் அந்த ரெசிப்ரிகேஷன் இருக்குது. எல்லாத்தையும் அழகாக அவங்களும் கோஆப்ரேட் பண்ணி எல்லாம் பண்ணாங்கன்னா 3 மாதம் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறவங்க வந்து 6 மாதம் 1 வருஷம் கூட வந்து ஒரு இம்ப்ரூவ்டு லைஃப் பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பாதிப்பு அப்படின்னு வரும்போது அவங்களுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்பேன் எவ்வளோ தூரம் நம்மளால் கணிக்க முடியாத ஒரு சூழல் தான். இப்போது ஒரு அமைப்பு மூலமாக இப்போ ஒருத்தர் பிரச்சனையில் தீவிரத்தோடு வராங்க, அவங்களுக்கான ஒரு மருத்துவம் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அவங்க தொடர்ந்து ஒரு 2 ஆண்டுகள் கூட சர்வே பண்ணுறாங்க அப்படின்னும் போது தொடர்ந்து இந்த சேவையை எப்படி செய்ய முடியுது? இந்த பாலியேட்டிவ் கேர் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தொடர்ந்துட்டே இருக்கணும் தானே, மானிட்டரிங் இருக்கணும், அப்சர்வேஷன் இருக்கணும், டாக்டர் கன்சல்டேஷன் தேவைப்படுது. ஆனால் அவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னும் போது அவங்களோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் அவங்க இங்கே தான் கழிக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லைங்களா? ஸோ அப்போ அதை எவ்வளோ நாட்கள் அவங்கள வச்சு நம்ம பராமரிக்க முடியும்? அவங்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும் பாலியேட்டிவ் கேர் அப்படிங்கிறதோ அல்லது ஹாஸ்பைஸுங்கிறதோ அவங்களோட கடைசி மூச்சு வரைக்கும் வச்சு பராமரிக்கணும். அதுதான் அவங்களுடைய கடமை. இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து டெய்லியும் பார்க்கலாம், பேசலாம், பண்ணலாம். கூட தங்கி இருக்கிறவங்களும் நிறைய இடத்துல இருந்து ஆதரவு கொடுப்பாங்க. ஆதரவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, பாலியேட்டிவ் கேர் சென்டர்ஸ் தான் வந்து தே ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் த பேஷண்ட்ஸ். கடைசி மூச்சு வரைக்கும் அதை பண்ணி தான் ஆகணும். அது இன்னொன்று என்னன்னா, என்னதான் டேட் வந்து மருத்துவர்கள் சொன்னாலும் யார் சொன்னாலும் மேலே கடவுள் வந்து ஒரு என்ன விதிச்சிருக்காரோ விதிப்பயன் அன்னைக்கு தான் அந்த ஜீவன் பிரியணும் அப்படின்னு இருக்கும்போது அது வரைக்கும் நம்ம we have to take care. ஓகே, இதில் கவுன்சிலிங் அப்படின்ற ஏரியா எவ்வளோ முக்கியத்துவம்னு சொல்லுவீங்க? நிச்சயமா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு சாம்பிளாக ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன். ஒரு டீச்சர் ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து டங்கு கேன்சர். அவர்களுக்கு வந்து 2 குழந்தை, 2 படிக்கிற வயசு, ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கிறது, இன்னொன்று வந்து ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை. டெர்மினலி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பட் இப்போ அந்த தாயோடைய வருத்தம்லாம் வந்து தன்னோட அந்த பெயினும் பேச முடியல சாப்பிட முடியலங்கிற இது கிடையாது. தானும் போயிட்டாங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு கேன்சர் வந்தது தெரிஞ்சு அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாராம். ஸோ அவங்களுடைய வயதான தாய் தான், அந்த குழந்தைகளோட பாட்டி தான் இருக்காங்க. இவங்களை எப்படி படிக்க வைப்பாங்க? இந்த பசங்க இப்படி இருக்கே, இதுக்கப்புறம் எத்தனை படிக்கணும் அந்த குழந்தைங்க, என்ன பண்ணுறதுங்கிற ஒரு வழி தான் அந்த தாய்கிட்ட நிறைய தெரிஞ்சுதே தவிர அந்த தன்னுடைய புண்ணை பற்றியோ தன்னுடைய அந்த வலி ஜாஸ்தியாக இருந்ததை பற்றியோ அவங்க வந்து நிறைய பேசலை. அவங்களால பேச முடியாது, எழுதி தான் காமிப்பாங்க நிறைய. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கேசஸ்க்கெலாம் வந்து கவுன்சிலிங் வந்து இட் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். அப்போ அவங்கக்கிட்ட உட்காந்து அவங்க மொத்தமாக இப்போ அவங்களுடைய சொல்லுவாங்களே மனசில் இருக்க குப்பையெல்லாம் யார்கிட்டையாவது கொட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க ஒரு புஸ்தகத்தில் வந்து எல்லாத்தையும் எழுதி தான் என்ன கஷ்டப்பட்டேன், என்ன எப்படி என்னோட குழந்தை இனிமேல் நான் எதை பற்றி கவலைப்படுறேங்கிறதெல்லாம் நம்மக்கிட்ட எழுதி ஃபுல்லாக கொடுத்தோடனே முதல்ல அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் சாந்தமாயிடுவாங்க ஃபஸ்ட்டு. அப்போ எல்லாத்தையும் யார்கிட்டையோ கொட்டிட்டோம், அது நடக்கலைங்கிறது வேற, என்ன நம்மளால் என்ன முடியுமோ அதை நடத்துவோங்கிறதெல்லாம் வேற. பட் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம முதல்ல யாரோ நம்மளுடைய கஷ்டங்களையா நம்மளுடைய கேட்குறதுக்கு சம்வன் இஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த கவுன்சிலிங்கிறது வந்து இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். நிறைய கேட்போம். இதில் நிறைய நான் பார்த்தது என்னென்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினா அவங்களுக்கு வந்து வேற மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். பட் ஒரு ஏழைன்னு எடுத்துக்கொண்டா மானிட்டரி கவலைகள் தான் அவர்களுக்கு நிறைய இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பாவம் வாழ்வாதாரமே வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கவுன்சிலிங்லாம் அதை நோக்கியே நம்ம கொடுக்கணும். அவங்க கவலைகளாமும் அதை நோக்கியே தான் இருக்கும். ஸோ இப்போ எல்லா விதத்துலையுமே கவுன்சிலிங் தேவை. அடிமட்டத்தில் இருந்தாலும் பொருளாதார ரீதியான கவுன்சிலிங், இல்லைன்னா மன ரீதியான ஒரு கவுன்சிலிங் அப்படிங்கிறது தேவையாக இருக்குங்கிறீங்க.
இப்போது நிறைய ஒரு நல்ல ஒரு குடும்ப பின்னணி, சொந்தக்காரங்க எல்லாம் நிறைய இருந்து கூட இந்த ஒரு வியாதி இதோட தீவிரத்தினால யாருமே இல்லாமல் ஒதுக்கப்பட்டு யாராவது இருந்திருக்காங்களா? அந்த மாதிரியான கேசஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். அதாவது ஒரு பாட்டியை வந்து ஒரு திண்ணையில் போட்டுட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி இருக்காங்க எல்லாரும், பட் வந்து அந்த வாய்ப்புற்று நோய் தான் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு அந்த கேஸ். அது அவங்களுக்கு வந்து ஒரு திண்ணையில் வந்து கோணியில் சுற்றி போட்டிருந்தாங்க. அப்படி தான் நாங்கள் வந்து அந்த பேஷண்ட்டை பார்த்தோம். சேலஞ்சிங்காக கோமா ஸ்டேஜில் தான் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து நல்லா காஃபி டீ எல்லாம் குடித்து அந்த புழு ப்ரீட் ஆகிறதெல்லாம் நின்று போச்சு. அந்த புண்ணெல்லாம் சரி பண்ணி, ஆனால் அந்த ஓட்டைகள் மட்டும் நம்மளால் அடைக்க முடியாது. ஸோ அதனால் அது வரைக்கும், அதாவது ஷீ கேன் ஏபிள் டு ஸ்பீக் நவ், ஷீ கேன் ஐடென்டிஃபை யார் என்ன. முதல்ல அது கூட இல்லை இல்லையா? அதெல்லாம் பேசி பண்ணக்கப்புறம் பொறுமையாக அவங்க வந்து யாரோட அவங்களோட தூரத்து சொந்தக்காரங்க ஒரு நம்பரை கொடுத்து, இல்லை இந்த மாதிரி நான் வீட்டில் இருந்தது பெரிய பிரச்சனையாக இருந்தது, அதனால தான் என்னை போட்டுட்டாங்க, இப்போ நான் இப்படி இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக என்னை வந்து பார்ப்பாங்க, நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருந்த நம்பரை வச்சு எங்கேருந்தோ யாரையோ பிடிச்சா, அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. எல்லாம் வந்து பொறுமையாக பார்த்து அவங்கள விசிட்டிங் ஹவர்ஸில் பார்த்து ஒரு சந்தோஷப்படுத்தாங்க. அவங்களுக்கும் அது ஒன்று தான் சந்தோஷமாக இருந்தது. சில பேர் கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னதான் நாங்கள் கூப்பிட்டாலும் வரவே மாட்டாங்க. அது மனிதர்கள் பலவிதம். ஸோ அவங்களுக்கு அதுவே இல்லாமல் கடைசி காரியத்தையும் வந்து சில பேர் எங்களே செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி முடியாதவங்க எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியும் இருந்திருக்காங்க. ஓகே. பொதுவாக எந்த மாதிரியான கேன்சர்னால அதிகம் பாதிப்பு? இதில் பெண்களும் சரி ஆண்களும் சரி யார் வேணால் ஒரு ஆதரவற்ற நிலையில் இருக்கலாம் இல்லையா? இந்த பாதிப்புன்னு பார்த்தா எந்த டைப் ஆஃப் கேன்சர்னால அதிகப்படியான? மவுத் கேன்சர். மேல் பேஷண்ட்னா மேக்ஸிமம் மவுத் கேன்சர், லங் கேன்சர், இதுதான் நிறைய நாங்கள் பார்க்குறோம். இந்த பிரெயின் கேன்சர், இந்த ஃபுட் பைப்பு, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அவங்க ரொம்ப நாள் அவங்களும் இருக்க மாட்டாங்க. இங்கே நமக்கு சொன்னாலும் ஒரு 15 days, ஒரு 20 days, சில பேர் தூக்கத்திலேயே அந்த மாதிரி போயிடுவாங்க. இது ரொம்ப கஷ்டப்பட்டு டெர்மினலி நாங்கள் நிறைய பார்க்குறது மவுத் கேன்சர், த்ரோட் கேன்சர் அண்ட் லங்ஸ். ஃபீமேல் வந்து நிறைய பிரெஸ்ட் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர், சர்விக் கேன்சர், மேக்ஸிமம் இதுதான். மாறி 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 இந்த பிரெஸ்ட் கேன்சருக்கு தான் வந்து நாங்கள் இந்த ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் நம்ம ஒரு சைடு எல்லாம் அவேர்னஸ் எல்லாம் போனாலும் பெண்கள் பாதிக்கப்படுறது இந்த 3 தான் நிறைய. சமூக ஆர்வலராக இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் இந்த ஆதரவு மருத்துவம், அதற்கான ஒரு சேவை மையம், ஆதரவற்ற நிலையில் கொடிய நோயினால் தீவிரமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கான ஒரு மறுவாழ்வு மையமாக அவங்களோட வாழ்நாள் முழுவதும் கடந்து போகிற காலங்கள் வரைக்கும் வச்சு காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பை செயல்படுத்திட்டுருக்கீங்க. அதன் மூலமாக நிறைய பேருக்கு ஒரு மன ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க. உங்களோட அனுபவத்தில் நீங்கள் பார்த்த கேஸ் ஸ்டடீஸ் எப்படி இருக்குது? எவ்வளோ தூரம் இந்த நோயினால் மக்கள் அவதிப்படுறாங்க? இந்த ஆதரவு மருத்துவம் மூலமாக அவங்களோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப், மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை ஓரளவுக்கு அமைதியாக கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை எப்படி இந்த மையம் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம், நன்றி. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இப்போ மக்களுக்கும் இது மூலியமாக பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை எவ்வளோ முக்கியம், சப்போர்ட்டிவ் கேர் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி நானும் வந்து உங்களோட உரையாடுறதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கொடுத்த கலைஞர் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளில் இருந்து நாம் படிக்க தவறியவைகளை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். திருக்குறளில் பெரியார் என்கிற சொல் அங்கும் இங்குமாக பல குறட்பாக்களில் காணப்படுகிறது. மிகச் சரியாக அந்த சொற்கள் எங்கெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன என்று பார்த்தால், பெரியார் என்னும் குறிப்பிட்ட சொல் திருக்குறளில் 4 குறட்பாக்களில் இடம்பெற்றிருக்கிறது. அதனை தாண்டி 2 அதிகாரங்களின் தலைப்பிலேயே பெரியார் என்னும் சொல் வந்துவிடுகிறது. பெரியாரை துணைக்கோடல் என்றும், பெரியாரை பிழையாமை என்றும், நேர்மறையாக ஒன்றும் எதிர்மறையாக ஒன்றும் 2 அதிகாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தம்மிற் பெரியாரை தமரா கொள்ளல் வன்மையுள் எல்லாம் தலை என்று ஒரு குறளில் வள்ளுவர் சொல்லுகிறார். அதுதான் பெரியாரை துணை கோடுவது. பெரியவர்களை, சான்றோர்களை, அறிவாளிகளை நமக்கு துணையாக, நமக்கு வழிகாட்டுகிறவர்களாக நாம் வைத்து கொண்டால்
அதுதான் நம்முடைய வலிமை, எல்லாவற்றுள்ளும் சிறந்த பெரிய வலிமை என்று வள்ளுவர் கூறுகிறார். எப்போதும் நாம் தனியாக இல்லாமல் பெரியவர்களினுடைய வழிகாட்டலில் நடப்பது, பெரியாரை தமராக கொள்ளுவது, அவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது என்பதன் மூலமாக நம்முடைய வலிமையை பன்மடங்காக பெருக்கிக் கொள்ள முடியும் என்று ஒரு குறள் சொல்லுகிறது. இன்னொரு குறள் உரை சிறியார் என்று தொடங்கும். உரை சிறியார் அஞ்சி நடுங்குகிற போது பெரியாரை பணிந்து கொள்ளல் என்று அது கூறும். உரை சிறியார் என்றால் உறைவிடம் சிறியதாக சின்ன நாட்டை ஆளுகிறவர்கள் தங்களை எதிர்த்து வருகிற பெரும் படையை கண்டு அஞ்சுகிறவர்களாக தங்கள் படையினர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால் அந்த நேரத்தில் அவர்களோடு மோதுவதை விட பெரியாரை பணிந்து கொள்வது நல்லது. அவர்களோடு ஒரு சமரசம் பேசி அந்த போரை தவிர்த்து விடுவது தான் நல்லது. அது ஒரு புத்திசாலித்தனம், நாட்டின் நன்மைக்கு உதவும். இல்லை என்று போய் மலையோடு மோதுவது யாருக்கும் நல்லதில்லை, இந்த நாட்டுக்கு நல்லதில்லை என்பதை மிக நுணுக்கமாக வள்ளுவர் அந்த குறளில் சொல்லுவார். எனவே பெரியாரை பணிந்து ஏற்றுக்கொள்வது தான் நல்லது என்பது வள்ளுவர் தருகிற ஒரு வழிமுறை. இன்னொரு இடத்தில் பார்த்தால் செவி சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்து ஒழுகல் ஆன்ற பெரியார் இடத்து என்று ஒரு பெரியார் அகத்து என்று ஒரு குறள் இருக்கிறது. அங்கேயும் அந்த பெரியார் என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. செவி சொல்லும் சேர்ந்த நகையும், பெரியார் அகத்து என்றால் பெரியவர்கள் கூடியிருக்கிற சான்றோர்கள் இருக்கிற அவையில் பொதுவாக பேச வேண்டும், பேசுகிறவர்களை கவனிக்க வேண்டுமே தவிர ஒருவர் பேசிக்கொண்டிருக்கிற போதோ பிற நேரங்களிலோ பக்கத்தில் இருக்கிறவரோடு காதோடு காதாக பேசுவதும் தங்களுக்குள் சிரித்து கொள்ளுவதும் ஒரு பெரிய அவைக்கு உகந்த நாகரிகம் இல்லை என்று வள்ளுவர் சொல்லுகிறார். மிக நுட்பமாக வாழ்வினுடைய பல செயல்களை நமக்கு திருக்குறள் சொல்லித் தருகிறது என்பதற்கு இந்த குறள் ஒரு எடுத்துக்காட்டு. நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன அவையில் பேச வேண்டும் என்பது ஒரு புறம் இருக்க, அவையில் நடந்து கொள்ளுகிற நாகரிகமான முறை என்ன என்பதையும் திருக்குறள் நமக்கு சொல்லுகிறது. எல்லோரும் கூடியிருக்கிற பெரியார் அகத்து, அது அரண்மனையாக இருக்கலாம், சான்றோரின் அவையாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அந்த அவையில் அருகில் இருக்கிறவர்களினுடைய காதோடு காதாக பேசுவதும், இரண்டு பேரும் மட்டும் தங்களுக்குள் சிரித்து கொள்வதும், மற்றவர்களெல்லாம் தங்களைத்தான் அவர்கள் கேலி செய்கிறார்களோ என்கிற எண்ணத்தை உருவாக்கிவிடும் செவிச்சொல். அதற்கு அவர் ஒரு தொடரை பயன்படுத்துகிறார் வள்ளுவர். செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் ஒரு நாளும் கூடாது அவித்தொழுகல் வேண்டும் ஆன்ற பெரியோர் அகத்து என்று ஒரு குறட்பா இருக்கிறது. இதனையும் தாண்டி வருகிற நேரத்தில் இன்னொரு குறளிலும் பெரியாரினுடைய பெருமையை வள்ளுவர் பேசுகிறார். எரியார் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியாரை பிழைத்தொழுகுவார் என்கிற குறளும் இன்னொரு இடத்தில் இருக்கிறது. எரி என்பது நெருப்பு. நெருப்பால் சுடப்பட்டால் கூட அது மருத்துவத்தால் குணப்படுத்திவிட முடியும். ஆனால் பெரியாரை பகைத்து கொண்டால், பெரியாரிடத்தில் பிழை செய்தால் ஒரு நாளும் அதற்கு உய்வில்லை என்கிறார். எனவே பெரியார் என்று சொல்லப்படுகிற சான்றோர்களை, அறிவாளிகளை நாம் எப்படி துணையாக ஆக்கி கொள்ள வேண்டும், ஏன் ஒரு நாளும் பகைத்து கொள்ளக்கூடாது, பகைத்து கொண்டால் என்ன ஆகும், பகைத்து கொள்ள வேண்டியதில்லை, அந்த அவையில் கூட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதையெல்லாம் இப்படி 4 குறட்பாக்களில் வள்ளுவர் எடுத்து சொல்லுகிறார். 2 அதிகாரங்களையும் அதற்காகவே நியமித்திருக்கிறார். இந்த 4 குறட்பாக்கள் தவிர்த்து இன்னொரு குறட்பாவில் பெரியர் என்னும் சொல்லும் வந்திருக்கிறது. செயற்கரிய செய்வார் பெரியர் என்கிற அந்த சொல்லும் வந்திருக்கிறது. நேரடியாகவே பெரியார் என்கிற சொல்லை 4 குறட்பாக்களில் வள்ளுவர் சொல்லியிருப்பது, எப்போதும் பெரியவர்களை நாம் வழிகாட்டுகிறவர்களாக கொள்ள வேண்டும். என்னதான் இளமையும் விரைவும் வேகமும் இருந்தாலும் பெரியவர்களினுடைய அனுபவமும் வழிகாட்டலும் என்றைக்கும் நமக்கு உதவும். அவர்கள் பின்புலத்திலே இருந்தால்தான் எதனையும் நம்மால் செம்மையாக செய்து முடிக்க முடியும் என்பதை வள்ளுவர் சொல்கிறார். 2 அதிகாரங்கள் என்றால் 20 குறட்பாக்களை அதற்காகவே வள்ளுவர் ஒதுக்கியிருக்கிறார். இன்றைக்கும் கூட மூத்தவர்களின் சொற்களை நாம் சற்று அலட்சியப்படுத்தி விடுகிற நேரங்கள் இருக்கின்றன.
அல்லது அவர்களினுடைய கருத்து இன்றைய நடைமுறைக்கு உதவாது என்று நாமவே கூட கருதி கொள்ளுகிறோம். அதனையும் தாண்டி பார்த்தால் பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்குமான அந்த தலைமுறை இடைவெளி இருக்கிறதே, அது வாழ்க்கையில் இயல்பாக நாம் செயல்படுவதற்கான தடையாகவும் ஆகிவிடுகிறது. என்றைக்கும் வெற்றிக்கு இரண்டும் வேண்டும். இளமையின் விரைவும் வேண்டும், முதுமையின் பட்டறிவும் வேண்டும். இரண்டும் இணைந்து போகிற போதுதான் எந்த ஒரு வெற்றியையும் எட்ட முடியும். அதனால்தான் முதலில் சொல்லுகிற போது நேராக வள்ளுவர் சொன்னார், தம்மில் பெரியாரை தமராக கொள்ள வேண்டும் என்றார். நம்மை விட பெரியவர்களை நம்முடையவர்களாக ஆக்கிக் கொள்வதிலே தான் வெற்றி இருக்கிறது. எல்லா கதைகளிலும் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் கூட இதனை நாம் பார்த்திருக்கிறோம். போர் தொடங்குவதற்கு முன்பு மகாபாரதத்தில் எப்படி இரண்டு பக்கத்தைச் சேர்ந்தவர்களும் கண்ணனின் துணையை தங்களுக்கு ஆக்கிக் கொள்வதற்கு முயன்றார்கள் என்பதை நாம் படித்திருக்கிறோம். அது இதிகாசத்தில் புராணத்தில் வருகிற கதை. அது வாழ்க்கை முறையிலும் எப்படி உதவும் என்பதை வள்ளுவர் சொல்லுகிறார். தம்மில் பெரியாரை தமராக கொள்ளுங்கள். யார் உங்களை விட பெரியவர்களோ சான்றோர்களோ அவர்களை தமக்கு துணையாக ஆக்கி கொள்ளுங்கள். உங்களினுடைய ஆற்றல், உங்களினுடைய அறிவு எல்லாம் பயன்படும் என்றாலும் பெரியாரினுடைய அந்த ஆதரவும் வழிகாட்டலும் தான் வெற்றிக்கு வழிவகுக்கும். எப்போது ஒரு சின்ன நாட்டை ஆளுகிறவன் கூட பெரியாரை பின்பற்ற வேண்டும், இயலவில்லை என்றால் பெரியாரை பணிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே அவனோடு மோதி அழிவதை விட அவரிடத்திலே பணிந்து போய் பெரியாரை பணிந்து ஏற்றுக்கொள்வது என்பதும் இயல்பானதாக வள்ளுவர் சொல்லுகிறார். வள்ளுவர் காலத்தில் இன்றைக்கு இருந்த நம்மோடு இருந்த பெரியாரை நினைத்தவர் ஒரு நாளும் சொல்லியிருக்க முடியாது. ஆனாலும் ஒன்றை எண்ணி பாருங்கள், இந்த குறட்பா எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது பெரியாரின் வழிகாட்டலை ஏற்றுக்கொள்ளுங்கள், பெரியாரை பகைத்து கொள்ளாதீர்கள், பெரியார் அவையில் என்றைக்கும் நாகரிகமாக நடந்து கொள்ளுங்கள், பெரியாரை எப்போதும் பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிற அந்த அறிவுரை இந்த பெரியாருக்கும் பொருத்தமாகவே இருக்கிறது. வணிகத்தில் முதலீடு செய்து எவ்வாறு நாம் அதிக லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றியும் வணிகத்தில் உள்ள வழிமுறைகள் என்ன என்பதை பற்றியும் நாம் அறிந்து கொள்வதே இந்த பகுதி. நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இதுக்கு முன்னாடி இந்த வாரங்களில் ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளையும் எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரி ஃபினான்ஷியல் நமக்கு தேவையான நிதி சப்போர்ட்டை நிதி ஆலோசனைகளை எப்படி எடுத்துக்கலாம், எப்படி டெவலப் பண்ணணும், ஒரு பிரச்சனைகள் வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அதாவது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அது மாதிரி எப்படி ஒரு கம்பெனியை வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதெல்லாமும் நிறைய கவர் பண்ணியிருந்தோம். இதில் கண்டினியூஸாக ஒரு பிஸ்னஸ் பிளான் எப்படி ரெடி பண்ணணும், அந்த பிஸ்னஸ் பிளான்ங்கிறது ஒரு அறிக்கை எப்படி ரெடி பண்ணணுங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் என்ன மாதிரி துறையை, என்ன மாதிரி பிஸ்னஸை தேர்ந்தெடுக்கலாங்கிறத பற்றி பேசும்போது ஒரு ஆன்லைன் துறையில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஆன்லைன்ங்கிறது இ-காமர்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன், மொபைல் யூஸ் பண்ணாத ஆளே கிடையாது. ஒரு 5லேருந்து ஒரு 10% வேணால், அதாவது இப்போ சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் இருக்கலாம். ஸ்மார்ட் ஃபோனுங்கிறது கூகுள் ப்ளே ஸ்டோர் இல்லாத, இல்லை ஆப்பிள் ப்ளே ஸ்டோர் இல்லாத ஒரு அப்ளிகேஷன்ஸு. நார்மல் ஃபோன் அது ரொம்ப குறைச்சலாக தான் வச்சுருப்பாங்க. எல்லாருமே இன்றைக்கி ஃபேஸ்புக்கோ இல்லை ஒரு வாட்ஸ்அப்போ எல்லாமே மேக்ஸிமம் டெக்னாலஜி ரிலேட்டடாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போது ஆன்லைன் ரிலேட்டட் பிஸ்னஸ்க்கு ஏன் இவ்வளோ அட்வான்ஸ் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஆன்லைனில் எப்போதுமே இ-காமர்ஸ், ஆன்லைன் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒன்று தான். இ-காமர்ஸுங்கிறது எலக்ட்ரானிக் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஒரு பிஸ்னஸை வர்த்தகத்தை நடத்தி முடிக்கிறதுக்கு பேர் தான் இ-காமர்ஸ். காமர்ஸ்னால இ-காமர்ஸுங்கிறத நம்ம சொல்கிறோம். இமெயிலுங்கிற மாதிரி இ-காமர்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அன்லிமிட்டெட் பொட்டென்ஷியல் இதில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு ஓலாங்கிறது ஒரு கார் நிறுவனம் கார் நிறுவனம் கிடையாது, ஒரு மொபைல் அப்ளிகேஷன், ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்பெனி தான். அவங்க என்ன பண்ணினாங்கன்னா, ஏகப்பட்ட வெண்டாரை க்ரியேட் பண்ணாங்க. வெண்டார்னால் யார்? கார் ஓனர்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, எங்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இவ்வளோ ரூபா பணம் கட்டுங்க, உங்களுக்கு நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் மொபைல் அப்ளிகேஷன் கொடுத்துட்றோம், ஒரு மொபைல் ஃபோனை வச்சுடுறோம், இதை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அன்லிமிட்டெட் கஸ்டமரை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம், உங்களுக்கு வர்ற பில்லில் இத்தனை % கமிஷனை நாங்கள் எடுத்துன்னு விடுவோம்
அதனால தான் அவங்களே ஓலா மணின்னு கொண்டு வந்துட்டு ஓரளவு எவ்வளோ வர்றது அந்த கேஷை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பண்ணாங்க. அதேமாதிரி ஒரு நாள் செஞ்சுட்டு அடுத்த வாரம் அவங்க அடுத்த நாள் கட்டலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள அதுலேருந்து கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பேமெண்ட் கண்ட்ரோலோ, ஒரு கார் எங்கே போயிட்டு வருதுங்கிற கண்ட்ரோலோ, அதாவது கஸ்டமர் எவ்வளோ குவேரி கேட்டாலும் அந்த குவேரியை அனுப்பக்கூடிய சக்தியை அவங்க வச்சுருந்தாங்க. இது எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இது எப்படி இந்த நிறுவனம் நடக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இதன் வாயிலாக கொஞ்சம் பேருக்கு, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்க்குற கொஞ்சம் பேருக்கு, எப்படி நம்ம ஒரு இ-காமர்ஸ் நிறுவனத்தை, எப்படி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் நிறுவனத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒன்றும் அதிகப்படியான பணம் தேவை இருக்காது. டெக்னாலஜி தெரிஞ்ச ஒருத்தரை கூட்டு ஒரு அப்ளிகேஷனை ரெடி பண்ணியாச்சுன்னா போதும். இதுக்கு தேவையானது மார்க்கெட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் தான் அதிகமாக இருக்கும். அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு மொபைல் அப்ளிகேஷனை ரெடி பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை நிறைய பேர்கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணாங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க, டிவி அட்வர்டைஸ்மெண்ட், பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு, நீங்கள் எங்களோட நிறுவனம் கார் நிறுவனம், உங்கள்கிட்ட கார் இருந்ததுன்னா எங்கள்கிட்ட அட்டாச் பண்ணிக்கோங்க, நாங்கள் அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் கொடுக்குறோம், எங்களோட போர்டை நீங்கள் வச்சுக்கோங்க, அன்லிமிட்டடாக உங்களுக்கு சர்வீஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம், ரெகுலராக உங்களுக்கு ஃபீட்பேக் வரும், இத்தனை % எனக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. உடனடியாக நிறைய கார் நிறுவனங்கள் அவங்கள்ட்ட அட்டாச் ஆக ஆரம்பித்தோன்னே சைமல்டேனியஸாக மார்க்கெட் பண்ணிவிட்டு, மார்க்கெட்டில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு, டிவி, பேப்பர் எல்லாத்துலேயும் கஸ்டமர் எல்லாத்துக்கும் என்ன சொன்னாங்க, நீங்கள் எங்கிட்ட இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிங்கன்னா, நீங்கள் இதை வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன ரேட்டில் நீங்கள் இப்போ போயிட்டு வரீங்களோ டாக்ஸியில், அதை விட பல மடங்கு குறைச்சலாக எனி டைம் உங்களுக்கு கார் கிடைக்கிற மாதிரி வசதியை நாங்கள் ஏற்படுத்தி தரோம். இவ்வளோ வசதி ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு காரும் கிடைக்காது, குறைச்சலான ரேட்லேயும் கிடைக்காது, கையில் காசு வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, உங்களோட மொபைல் வேலெட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதிலே பணமும் வச்சுக்கலாம் அப்படின்னோடனே அன்லிமிட்டெட் கஸ்டமர் வந்தாங்க. கஸ்டமர் அதிகமாக யூஸ் பண்ணால் என்ன ஆச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்காக கார் எவ்வளோ கார் வெண்டார்ஸ் அவங்கள்ட்ட அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் அன்லிமிட்டடாக பிஸ்னஸ் கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. இதில் என்ன அட்வான்டேஜ்னால், இந்த மொபைல் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது கொடுக்குற கஸ்டமரோட ஜிபிஎஸ் லொக்கேஷனையும் எடுத்துக்கிறாங்க, கார் வச்சுருக்கிறவங்க கார் யாரெல்லாம் அட்டாச் பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட ஜிபிஎஸ் லொக்கேஷனையும் எடுத்துகிட்டு, இவங்க பக்கத்தில், அதாவது கஸ்டமர் பக்கத்துலேயோ இல்லை கார் பக்கத்துலேயோ யார் நியரஸ்ட்டாக இருக்காங்களோ, அதில் யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்களையும் இவங்களையும் ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் வழியாக லிங்க் பண்ணிடுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக லிங்க் பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு காரில் ஒருத்தவங்க கார் புக் பண்ணுறாங்க, கார் புக் பண்ணுற லொக்கேஷனை அது பிக்கப் பண்ணுது. பிக்கப் பண்ணுற அதே டைமில் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா காருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ஷன் போகுது. அந்த ஒரு 10 கார் இருக்குன்னா பக்கத்தில், அந்த 10 காரில் 7 கார் என்கேஜ்மெண்ட்டில் ஆல்ரெடியே இருக்குன்னா, பேலன்ஸ் இருக்கிற 3 கார் முடியும் தருவாயில் இருந்தாலோ, அதாவது ட்ராப் பண்ணக்கூடிய தருவாயில் இருந்தாலோ, இல்லை ஆன்கோயிங்கில் முடிய போகிற தருவாயில் இருந்தாலோ, உடனடியாக அவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் போட்டு இந்த 3 காரில் எது இம்மீடியட்டாக முடிஞ்சிருக்கோ அவங்கள இவங்க ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் வழியாக கனெக்ட் பண்ணிடுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இவங்களோட செலவு ஃபுல் அண்ட் ஃபுல் கால் சென்டர் செலவு தான். கால் சென்டருங்கிறது ஒரு வெளியில் இவங்களை பொறுத்த வரைக்கும் டாப் மேனேஜ்மெண்ட்டில் அக்கௌண்ட்ஸுக்கோ, இந்த சாஃப்ட்வேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ, இல்லை இந்த சாஃப்ட்வேரில் நடந்த தப்புகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ, ஒரு கஸ்டமருக்கு ஏதாவது ப்ராப்ளம் நடந்துன்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கோ வேணால் டிபார்ட்மெண்ட்டு கொஞ்சம் பேர் வச்சுருக்கலாமே தவிர, பாக்கி எல்லாமே இவங்க கையில் எதுவுமே கிடையாது. இது மாதிரி ஒரு இவ்வளோ அழகான பியூட்டிஃபுல்லான மாடல் எங்கேயுமே இருக்கவே முடியாது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னிங்கன்னா, கால் சென்டர்னு ஒன்று வெளியிலேருந்து ஹையர் பண்ணிட்டாங்க. இதில் யாராவது குவரி இருக்குன்னு அப்ளை பண்ணாங்கன்னா, கால் சென்டர் அவங்களோட டீட்டெயிலை வாங்கி அந்த குவரியை கஸ்டமர் கேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கால் சென்டரில் குவரி அட்டன் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற காசை அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. அதேமாதிரி கஸ்டமரும் ஓனர் கிடையாது, கார் ஓனரும் இவங்க இந்த கம்பெனியோட ஓனர் கிடையாது, மொபைல் அப்ளிகேஷன் மட்டும்தான் அவங்களோட ஓனர். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட்டில் கிட்டத்தட்ட ஒரு மோனோபோலி மாதிரி ஒரு ஒயர்லெக்ஸு, ஒரு ஓலாங்கிறது, இன்னும் 2 யூபருங்கிற 2 நிறுவனம் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு மார்க்கெட் ஷேரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த ஒரு விஷயத்தை ஒரு பெருமையாக எடுத்துக்கிட்டு, இந்த ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தை இவ்வளோ பெரிய லெவலில் அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியும் போது, இதை விட பல மடங்குகளில் பல விதத்தில் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி டேட்டில் இ-காமர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் முக்கியமாக நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கணும், அதை எப்படி டெவலப் பண்ணணும், அதுக்கு தேவையான பணம் என்ன தேவைங்கிறத நீங்கள் முன்னாடியே தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா இதை விட பெரிய பிஸ்னஸாக நீங்கள் ஆரம்பிக்க முடியும். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம். நாம் கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத விஷயங்கள் ஏராளமாகவே இருக்கின்றன. அந்த வகையில் இன்று என்ன பயனுள்ள தகவலை டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நாம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும்.
வணக்கம். இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியான கற்றலும் கற்பித்தலும் நிகழ்ச்சியில் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக எப்படி மாற்றம் நிகழுது, மாற்றத்தை எப்படி நம்ம நிர்வாகம் செய்வது, எப்படி நிறுவனங்கள்லாம் மாறுதல்களை ஏற்றுக்கொள்ளுது, முன்வைக்குது, இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். சென்ற வாரத்தில் என்ன பேசணும் அப்படின்னா, எல்லா நிறுவனங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. பல நிறுவனங்கள் அதாவது மாற்றத்தை வருவதற்கு முன்னே யூகித்து அதற்கான ஒரு தயார் நிலைக்கு போகுது. சில நிறுவனங்கள் அதோடு சேர்ந்து ஒட்டி வளர்ந்தது. பல நிறுவனங்கள் மாற்றத்தின் வந்ததே தெரியாமல் அழிந்து போகுது. இதுதான் சொன்னேன். உங்கள்கிட்ட 3 வகையாக இருக்குதுன்னு சொன்னேன். அடிப்படையான காரணம் யாருங்கன்னா தலைமை பண்பை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். மாற்றத்தை எல்லா இடத்துலையும் நிகழக்கூடியவர் அநேகமாக ஒரு தனி மனிதராக தான் இருப்பார். ஆரம்பத்தில் ஒரு இயக்கமாக இருந்தாலும், கட்சியாக இருந்தாலும், அமைப்பாக இருந்தாலும், எதுவாக நிறுவனமாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஒரு மனிதர் தான். அவர் பார்க்குறாரு சில விஷயங்களை, இதுதான் ஆகப்போகுது, இப்படி தான் ஆகப்போகுது, வெளியில் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கார். அப்போ என்ன ஆகுதுன்னா, கூர்ந்து கவனிக்கும் பொழுது இப்படிப்பட்ட மாறுதல்கள் வருவது அதனுடைய அறிகுறிகள் முன்னாடியே தெரியுது இவருக்கு. அப்போது அதை கொண்டு என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இருக்கக்கூடிய நிலை சரியில்லை அப்படிங்கிறத உணர்றாரு. இந்த தன்மை ரொம்ப முக்கியம். அப்போ என்னென்ன எல்லா இடத்துலையும் ஒரு திருப்தி இல்லாத தன்மைன்னு எதை சொல்கிறோன்னா, இது போதும்னு நம்ம நினைக்காமல் இருக்கிறது. இப்போ நம்ம செய்கிறதே போதும், இந்த சேல்ஸ் ஐயோ 5 வருஷம் முன்னாடி இதெல்லாம் பண்ணவே இல்லை, இப்போ பிரமாதமாக பண்ணிகிட்ருக்கோம், இந்த அளவுக்கு நம்ம ரெவென்யூ பண்ணதே இல்லை, இப்போ பிரமாதமாக பண்ணிகிட்ருக்கோம், இந்த சூழ்நிலையும் நல்லா பண்ணுறோம், இது போதாதா, இப்படியே கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இதுலேயே சாதனைகள்லேயே இப்போ நம்மளோட அடிப்படை பிரச்சனையே தமிழனுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்மளுடைய இந்த சுமை, வரலாற்று சுமை ரொம்ப அதிகம். நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய வரலாறு, அதை பற்றி பேசிட்டு அதை பற்றி முழுசாகவும் தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து கற்றலும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர்களின் பிரச்சனையை நான் பார்க்குறேன். முன்னெடுத்தும் போக முடியல, பின்னையும் முழுசாக தெரிஞ்சுக்க முடியாமல் இருக்கும். எங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, முன்னோக்கி போக வேண்டிய சவால் என்ன, ரெண்டும் இணைக்கும் பொழுது தான் அந்த இடத்துல கற்றல் இதுவாக முழுமையாக இருக்குது. சும்மா எங்கள் அப்பா இப்படி இருந்தான், தாத்தா இப்படி இருந்தான்னு பேசிகிட்டு இருக்கல பிரயோஜனமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பார்க்குறோம். பழைய இடங்களில் அதாவது என்னென்னு பார்த்து பல இடங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப இந்த பழைய பெருமையை பேசிகிட்டே தான் இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா, அடிப்படையாக ஒரு தொழில் 3வது அல்லது 4வது ஒரு தலைமுறை வரும்போது அழிய ஆரம்பிக்குது. பல தொழில் 2வதுலேயே அழிய ஆரம்பிக்குது. இப்போ சக்ஸஷன் பிளானிங்கிறத பற்றி நான் அதிக அளவில் ஆலோசனை கொடுத்துட்ருக்கனால சொல்கிறேன். ஒரு ரொம்ப நல்லா இருந்த பிரமாதமாக இருந்த நிறுவனம் தந்தைகிட்டேருந்து மகன்கிட்ட வரும்பொழுது தள்ளாட ஆரம்பிக்குது. அதற்கு காரணம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், திரும்பி அவர் மாதிரி இவர் இல்லை அப்படிங்கிறோம். அது கிடையாது. அப்போது எங்கேயோ ஒரு இடத்துல என்னென்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் தலைமை பண்பு அப்படிங்கிறது பகிரப்பட்டு கற்றுக் கொடுக்கப்பட்டு அது கிட்டத்தட்ட இதுவாக பண்பாட்டு ரீதியாகவே உள்ள வளர்ந்து மாறுதல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தலைமையும், மாறுதல்களை போற்றக்கூடிய தலைமையும், மிக குறிப்பாக இருக்கக்கூடிய நிகழ்காலத்தின் மீது ஒரு திருப்தியின்மை, திரும்பவும் அதே வார்த்தையை சொல்லணும், கொஞ்சம் திருப்தியின்மை இருக்கணும். இருக்கிறது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நேரம் இங்கே உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருந்திருக்க மாட்டோம். யாரோ ஒருத்தர் 10ல் போதில்ங்கிறத நம்ம சொல்லிட்டு தான். இதுவே விஞ்ஞான வளர்ச்சி எடுத்துக்கோங்க, ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலம், அதாவது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தாண்டி ஒரு 100 வருஷத்துல தான் விஞ்ஞானம் வெடிச்சது. இந்த 100 வருஷத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷமாக தான் இந்த ஐடின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பம். அப்போது இவ்வளவு இதையும் மாறுதல்களையும் செய்யக்கூடிய மனித இனம் ஏதோ ஒரு இடத்துல போதும்னு நினச்சிட்டு இருக்க வரைக்கும் செய்யலை. 10ல் நினச்சதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிட்டுருக்கோம். அப்போது இதை தான் முக்கியமான ஒரு விஷயமா சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆலோசனை சொல்கிறாங்கன்னா அந்த ஆலோசனை சொல்லப்படும் பொழுது இதுலேருந்து கற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய தலைமைகள் முன்னேறுகின்றன. நீங்கள் ஒரு ஆலோசனை சொன்னோன்னு இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பண்ணிட்டோம், இதெல்லாம் கண்டிப்பாக இங்கே நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, உன்னோட இது வயசு அனுபவம் இல்லை, இதெல்லாம் பண்ணலாம் ஆனால் அப்படின்னு ஆகாது. இந்த ஆனால் அப்படின்னு போட்டான்னு ஆகாது. ஆனால் உதாரணத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு இது யார் சொன்னாலும் அதை கேட்டு அதுலேருந்து நம்ம எதாவது கற்றுக்க முடியுமா, செயல்படுத்த முடியுமா, அதில் ஏதாவது லாஜிக்கலாக இருக்கா அப்படின்னு பார்க்க நினைக்கிறப்பவே கேட்குறப்பவே அந்த தலைமை மாற்றத்துக்கு தயாராகிடுது. அது ஸோ என்ன சொல்கிறேன்னா, முக்கியமான விஷயம் தலைவர்கிட்ட தான் இருக்குன்னாங்க. ஒரு நிறுவனம் மாறலாங்கிறது நிதி, அதாவது தொழில்நுட்பம், இருக்கக்கூடிய இடம், இது எல்லாத்தையும் தாண்டின விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா தலைவர்கிட்ட தான் இருக்குங்கிறாங்க. அப்போ என்னன்னு கேட்டால் தலைமை பண்புகளை
இன்றைக்கு அடிப்படையாக என்ன சொல்லித்தராங்கன்னா நிர்வாக பள்ளிகள் அனைத்தும் மாற்றங்களை கையாள்வது எப்படி, மாற்றங்கள் அதாவது இப்படி இருக்க போகிறது கிடையாது. இது வந்து எப்படின்னா இந்த இது கதை சொல்லுவாங்களே அந்த மாதிரி எப்படின்னா ஒரு தவளையை வந்து எடுத்தோடனே ஒரு இதில் சுடுதண்ணியில் போட்டால் குதித்து ஓடிடும். ஆனால் அதே தவளையை எடுத்து சின்னதாக அழகாக ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு அதை எடுத்து ஒரு அடுப்பு மேலே வச்சு சூடு பண்ணிங்கன்னா அப்படியே விதன்னு இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா ரொம்ப சூடு ஜாஸ்தின்னு உணர ஆரம்பிக்கிறதுக்குள்ளே தவளை வெந்து போயிடும். இதை வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, they call it இது பாயில்டு ஃப்ராக் பேரபிள் அப்படிம்பாங்க. ஏன்னு கேட்டால் பல இடங்களில் நிறுவனங்களில் வெளியிலிருந்து வரக்கூடிய மாற்றங்கள் முதல்ல இது வந்து நம்மளை தாக்கும்னே தெரியாமல் இருக்கும். நல்லது கெட்டது ரெண்டையுமே தான் சொல்கிறேன் நான். அப்போது அது கொஞ்சம் முன்கூட்டியே யூகிச்சு அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வெளி உலக தொடர்புகளை அதிகரிக்கணும். அப்போது என்ன பண்ணணும், தலைவருடைய நேரம் அதிகமாக வெளிப்புற உறவுகள், வெளியிருந்து வரக்கூடிய கற்றல், இதில் தான் அதிகமாக கவனம் செலுத்தணும். பல இடங்களில் கம்பெனி நடத்துகிறவங்க தன்னுடைய அன்றாட வேலைகள்லேயும் முழுமையாக மூழ்கிடுறாங்க. அப்போ ஏதோ ஒரு புக் கொடுத்தீங்க, இதெல்லாம் எங்கே சார் படிக்கிறதுக்கே நேரம் கிடையாது, யார் சார் இவ்வளோ பெரிய புத்தகத்தை படிப்பாங்க அப்படிம்பாங்க. இல்லை ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்னா இல்லை 3 நாள் வந்து உட்காந்தா நம்மளால் கம்பெனிலாம் இல்லைங்க 3 நாள் பண்ண முடியாது அப்படிம்பாங்க. இல்லை ஒரு ஆலோசனை மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குங்க, அது நல்லா இருக்கு கேட்குறதுக்கு, பட் ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணுறதுனா அது ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்க. மாற்றங்களை விரும்புவாங்க வெடிப்பூச்சில், ஆனால் உள்ளூர அதுக்கான மாற்றத்திற்கான எந்த வேலைகளையும் செய்ய தயாராக இருப்பாங்க. பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன். பல பேர் வந்து பேசுகிறப்போ இதெல்லாம் இல்லைங்க நாங்களும் ரொம்ப நல்லா இதுவாக மாடர்னைஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை, இதெல்லாம் செய்யணுன்னு ஆசை அப்படிம்பாங்க. உள்ளே போய் செய்கிறப்போ இதை நீங்கள் கை வைக்காதீங்க, இதை தொடாதீங்க, இதை நம்மளால் மாற்ற முடியாது அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களையுமே மீண்டும் மீண்டும் காப்பாற்ற நினைப்பாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு இது நீங்கள் காஃபி போடுறீங்க, அதில் வந்து ஒரு சின்ன இது நீங்கள் மாறுதல் வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் பாலையும் நீங்கள் மாற்றக்கூடாது, சர்க்கரையும் மாற்றக்கூடாது, டிகாஷனையும் மாற்றக்கூடாது, நல்ல காஃபி போட்டு கொடுங்கிற மாதிரி இது. அப்போது இருக்கின்ற விஷயத்தை சற்று மாற்றி அழித்து வேறு மாதிரி நோக்குவதன் மூலம்தான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இதில் கொஞ்சம் வலி இருக்குது. அந்த வலியை தாங்குவதற்கும் தாண்டுவதற்கும் தலைமைக்கு அந்த ஒரு அவசியம் இருக்க வேண்டும், தேவை இருக்க வேண்டும், தாண்டக்கூடிய அறிவு தேவைப்படுகிறது.